ஒரே ஒரு போர் தான் டோட்டல் இந்தியா ஷேர் மார்க்கெட்டும் க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக்கிட்டே இருக்குங்க. கடந்த சில நாட்களா இந்திய பங்குச்சந்தை நல்லா ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா போன திங்கட்கிழமை காலையில சந்தை திறந்த உடனே நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. இந்திய பங்கு சந்தைகள் கடுமையான சரிவையே சந்திச்சிருக்கு. சரி, இதுக்கு என்னதான் காரணம்னு தேடி பார்த்தா மேற்கு ஆசியாவில் அதிகரிச்சிருக்கிற போர் பதற்றமும் அதனால உலக அளவுல ஏற்பட்டிருக்கிற கச்சா எண்ணெய் விலை உயர்வும் தான் தெரிய வந்தது. இதோட விளைவா நம்ம இந்திய சந்தை இப்ப நேரடியா அடி வாங்கியிருக்கு. புள்ளி விவரங்களோட பார்த்தோம்னா மும்பை பங்கு சந்தையோட BSE சென்செக்ஸ் ஒரே நாள்ல 616.15 புள்ளிகள் சரிந்து 76,946.97 என்ற அளவுக்குமே வந்திருக்கு. அதே போல தேசிய பங்குச்சந்தையோட NSE நிப்டி 190.50 புள்ளிகள் குறைஞ்சி 24,015 என்ற புள்ளிகள் நிலையில வர்த்தகமாகிருக்கு. முதலீட்டாளர்கள் லட்சக்கணக்கான கோடிகளை ஒரே நாள்ல இழந்திருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் உலகளாவிய பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை சுமார் 3.96% உயர்ந்து ஒரு பீப்பா 79.02 அமெரிக்கா டாலராக அதிகரிச்சிருப்பதுதான். இந்த திடீர் விலை உயர்வு உலக முதலீட்டாளர்கள் மத்தியில மிகப்பெரிய கவலையையும் பயத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. இங்கதான் நம்ம இன்னும் சில முக்கியமான கூடுதல் தரவுகளையும் பொருளாதார பின்னணியுமே புரிஞ்சுக்கணும். இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில சுமார் 85% வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி செய்யுது. அதனால உலக சந்தையில ஒரு டாலர் விலை ஏறினாலும் அது இந்திய பொருளாதாரத்தையே நேரடியா பாதிக்கும். போர் பதற்றத்தால முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையில இருந்து தங்களோட முதலீட்டுகளை திருப்பி பாதுகாப்பான அமெரிக்கா டாலர்கள்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத சரிவை நோக்கி போகவும் வாய்ப்பு. ரூபாய் மதிப்பு சரிஞ்சா நம்ம இறக்குமதி செய்யற எல்லா பொருட்களோட விலையும் இன்னுமே அதிகமாகும். கடந்த சில தினங்களாவே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையிலிருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வித்துட்டு வெளியேறி வராங்க. இதுதான் சந்தையோட தொடர் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணியாவே பார்க்கப்படுது. ஆனா இந்த செய்தி பங்கு சந்தையில கோடி கணக்குல முதலீடு பண்றவங்களுக்கு மட்டுமானது இல்லைங்க. நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்களுக்கும் இதுல மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்தா எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்குமே தள்ளப்படும். டீசல் விலை ஏறினா என்ன ஆகும்? லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கணிசமா உயரும். அதே நேரடி தாக்கமா அத்தியாவசிய பொருட்கள், காய்கறிகள், மல்லிகை சாமான்கள், பாலுன்னு அன்றாட வாழ்க்கை செலவுகள் எல்லாமே அதிகமாகத்தான் செய்யும். ஏற்கனவே பணவீக்கத்தால தவிச்சிட்டு இருக்கிற சாமானிய மக்களின் குடும்ப பட்ஜெட் இதுல தலைகீழா மாத்திடுச்சு. இது ஒரு நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்ல, ஆசியா முழுக்க மற்றும் பங்கு சந்தைகளும் கடுமையான சரிவையுமே சந்திச்சிருக்கு. அதே போல ஜப்பான், ஷாங்காய், ஹாங்காங் பங்கு சந்தைகளும் நஷ்டத்திலே வர்த்தகமாகி வருது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே மந்த நிலையில காட்டுது. பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சந்தையில இப்போதைக்கு தற்காலிக பதற்றம், அதாவது பேனிக் செல்லிங் இருக்கு. ஆனா இந்திய பொருளாதாரத்தோட அடிப்படை கட்டமைப்பு வலிமையாகத்தான் இருக்கு. போர் சூழல் தணிஞ்சு கச்சா எண்ணெயோட விலை ஒரு பீப்பா $75 கீழே வந்தா இந்திய சந்தை மீண்டும் அசுர வேகத்துல ஏறும்னு நம்புறாங்க. சாமானிய மக்களாகிய நாமும் நம்முடைய அத்தியாவசிய செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிக்க வேண்டிய கட்டாயத்திலயுமே இருக்கும். இது மாதிரி பொருளாதார தகவல்களையுமே தெரிஞ்சுக்க டைலாக் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.